தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 33 முதல் 39 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 33வது வாக்கியம். பின்பு அவர்கள் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். மக்களை நாம் பார்க்கின்றோம், இங்கு மற்றவர்கள் இதோ நம்மளை கூர்ந்து கவனிக்கிறார்கள். இயேசுவின் சீடர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது, என்ன செய்கிறார்கள் என்பது எவ்வாறு மற்றவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்களோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீயும் நானும் நம்மை அடுத்தவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். குடும்பத்தில் நீ அப்பன் நீ எப்படி வாழ்கின்றாய், அம்மா நீ எப்படி இருக்கின்றாய், கணவன் மனைவி நீ எப்படி வாழ்கின்றாய், பிள்ளைகள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதெல்லாம் இந்த உலகமானது கவனித்து கொண்டிருக்கின்றது. 4 பேருக்கு தெரியாது என்பது அல்ல, எல்லோரும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். கேட்கின்ற இந்த சுவர்களுக்கெல்லாம் காதுகள் உண்டு, அது நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இருட்டுக்கு போலும் பார்வை உண்டு என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக எந்த தவறுகளும் நாம் செய்ய மாட்டோம், எந்த ஒரு மறைமுகமான பாவங்களும் நாம் செய்ய மாட்டோம். தெய்வம் எல்லாம் அறிகிறார் என்ற உணர்வு நம் கடந்து வரும். இங்கே எவ்வாறு மற்றவர்கள் கவனிக்கிறார்களோ அதே மாதிரி தெய்வம் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், மற்றவர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிற உணர்வு எப்போவுமே நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கேற்றபடி நாம் செயல்படுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, எவ்வாறு மற்றவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்களோ, சீடர்களை பார்த்து கொண்டு கவனித்து கொண்டிருந்தார்களோ அதேபோல் எங்களையும் மற்றவர்கள் மனிதர்கள் கவனிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீயும் எங்களை கவனித்து கொண்டு இருக்கின்றீர், எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர். இந்த ஒரு உணர்வு எங்களுக்கு தந்துள்ளோம். அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம். பாவத்தை தவிர்த்து நல்ல ஒரு வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.